Love, vou contar fofoca. இந்திய வாக்காளர் பட்டியலில் பிரேசில் பெண்ணின் புகைப்படம் இடம்பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில், வாக்காளர் பட்டியலில் தனது புகைப்படம் இடம்பெற்றது வேடிக்கையாக இருப்பதாகவும், தான் இந்தியாவுக்கே சென்றதில்லை என்றும் சம்பந்தப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் 10 வாக்குச்சாவடிகளில் வெளிநாட்டு பெண் ஒருவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி ஸ்வீட்டி, சீமா என வெவ்வேறு பெயர்களில் 22 முறை வாக்கு செலுத்தப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் புகைப்படம் வைரலானது. 2017இல் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பெண் லாரிசா நேரி என்பதும், அவர் பிரேசிலில் சிகை நிபுணராக பணியாற்றுவதும் தெரியவந்தது. இதுகுறித்து பிரேசிலை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் லாரிசாவை தொடர்பு கொண்ட போது, தனக்கும் இந்தியாவில் நடக்கும் தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் தனது புகைப்படத்தை பயன்படுத்தியது வேடிக்கையாக இருப்பதாகவும், தன்னை இந்திய வாக்காளராக சித்தரித்து மக்களை மோசடி செய்தது முட்டாள்தனமானது எனவும் தனது சமூக வலைதள பதிவில் லாரிசா விமர்சித்துள்ளார். அத்துடன் வெளியான புகைப்படம் இளம் வயதில் எடுக்கப்பட்டது, நான் மாடல் கூட இல்லை, எனது நண்பருக்கு உதவும் வகையிலேயே புகைப்படம் எடுக்க ஒப்புக்கொண்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புகைப்படத்தை எடுத்த புகைப்பட கலைஞர் பலரும் சமூக வலைதளத்தில் தொடர்பு கொண்டதால் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை டெலீட் செய்து விட்டதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார்.